ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை மையமாய் கொண்டது. இதை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம். ஒருவேளை படித்திருந்தாலும் அதனுடைய சத்தியங்களை நீங்கள் ஒருவேளை மேற்போக்காய் படித்திருக்கலாம். அந்த ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. ஏன் சந்திக்க வேண்டும்? எதற்காக சந்திக்க வேண்டும்? நாளிலே தேவன் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு. என்னுடைய செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவனை சந்திக்க கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகள் என்ன? எல்லாருக்கும் ஆசைதான், தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும், தேவனோடு கூட தேவனுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கேற்ற ஒரு அர்ப்பணம் இல்லை, அதற்கேற்ற ஒரு ஆசை இல்லை, அதற்கேற்ற ஆதங்கம் இல்லை. எல்லாருக்குமே ஆசை, நான் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் ஆசை. பாட்டெல்லாம் பாடுறோம், உன் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். எல்லாரும் பாடுகிறோம். ஆனால் அது நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்களைத்தான் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆயத்தப்பட வேண்டுமானால் முதலாவது உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ ஆயத்தப்படாமல் இன்னொரு ஆயத்தப்படுத்த முடியாது. இன்றைக்கு எல்லாருக்கும் ஆசை, ஊடகத்துல பேச வேண்டும், பிரபலமா இருக்க வேண்டும், தொலைக்காட்சியிலே வர வேண்டும், அதாவிட்டால் மேடைகளிலே நான் பிரகாசிக்க வேண்டும், பல கூடுகையிலே என் முகம் தெரிய வேண்டும். அது தவறு அல்ல. ஆனால் அதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கை இருக்க வேண்டிய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 5 காரியங்களை ஆமோஸ் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் கையில வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். நம்முடைய பக்கம் 1066, 65, 1065, 66. ஒருவேளை நீங்கள் வேதத்தை விரும்பினால், ஒருவேளை வேத மாணாக்கராயிருந்தால், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியராயிருந்தாலும் பரவாயில்லை, என்னோடு கூட சேர்ந்து ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு ஆமோஸ் 4:6. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இன்றைக்கு எது அவசியமோ எது அவசரமோ அதை விட்டு விடுகிறோம். அவசரம் இல்லாத பல காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். இது ஆங்கிலத்துல சொல்வேனால் லேக் ஆஃப் நெசசிட்டி. எது இன்றியமையாதது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு நாளை தொடங்கும் போது எல்லாமே முக்கியமானதாய் தோன்றும், ஆனா எல்லாமே முக்கியமானதல்ல. முக்கியங்களில் எது முக்கியம் என்று கண்டுபிடிக்கிறோமே அதுதான் மிகப்பெரிய கிருபை. நிறைய பேருக்கு இது புரியவில்லை. முக்கியங்களில் எது முக்கியம்? அந்த வசனம் 4:6 ஆவியான சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களுக்கெல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன், ஆயிலும் நீங்கள் என்னிடத்துல மனம் திரும்பாமல் போனீர்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை தேவைகள் இல்லாமல் போவதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் பல்லுகளில் எல்லாம் உங்கள் பல்லுகளிலே ஓய்வு, உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவு. திருமறை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவுபடாது. இது தேவனுடைய வார்த்தை. அப்படியான அந்த குறைவுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு அநேகர் தேவனை குற்றப்படுத்துகிற மக்கள் ஏராளம். தொலை ஏற்பாடு ஜனங்களைப் போல, எங்களுக்கு ஆகாரம் தரவில்லை, எங்களுக்கு உணவு தரவில்லை. இது எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு முன்பாக நம்ம அலசி பார்க்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நான் இவைகளை செய்தேன். இந்த வார்த்தை திரையில கூட பாருங்கள், 4:6. நீங்கள் அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. 5ஆம் வசனத்துல நீங்கள் இப்படி செய்வது, அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதில்லை. 5ஆம் வசனத்துல தேவனுக்கு பிரியமானதை செய்வதில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம். கேட்டா எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வார்த்தை சொல்லுகிறேன், தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதில்லை, தேவனுக்கு எது பிரியமில்லையோ அதை நாம் செய்கிறோம்.
ஆரம்பத்தில் சொன்னது போல எது அவசியமோ அதை செய்வதில்லை, எது அவசியம் இல்லையோ அதை செய்கிறோம். குடும்பங்களில் கூட பாருங்களேன், எது அவசியம், கர்த்தருடைய நாளிலே எது அவசியம், அந்த சனிக்கிழமை அன்றே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆராதனைக்கு எளிமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உணவுகளில கூட எது முக்கியமோ அதை முக்கியப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆலயம் முக்கியம், சபை முக்கியம், தேவன் முக்கியம், அதை முக்கியப்படுத்துங்கள். முக்கியம் இல்லாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நம்முடைய திருமணங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, நிகழ்ச்சிகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை. புதுமனை புகு விழா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூட ஆலயங்களில் திருமணம் நடக்கிறது. பல ஆலயங்களில கேட்டா அன்னைக்குதான் மக்கள் வருவாங்க. மக்களுக்காக தேவன் அல்ல, தேவனுக்காகத்தான் மக்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். மக்களை பிரியப்படுத்த விரும்பாதீர்கள். அவர்கள் இப்படி சொல்றாங்க, நண்பர்கள் வருவாங்க, அன்னைக்குதான் விடுமுறை, அவர் வருவதற்காக அதை இன்றைக்கு ஆலயத்திலும் அப்படி அநேகர் அந்த ஆலய குருவான செய்கிறார். எப்படி செய்கிறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய நாடிலே கர்த்தர் தான். இதுதான் அடிக்கடி வேதம் சொல்கிறது, உங்கள் சொந்த பேச்சை பேசாமலும் உங்கள் சொந்த காரியங்களை செய்யாமலும் தேவனுக்கு எது பிரியமோ, வாசிக்கிறோமே, நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகப்படட்டும். இன்றைக்கு அநேகருக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத, எனவேதான் தேவன் சொல்லுகிறார், நான் அந்த குறைவை தந்தேன். ஒரு பெரிய கேள்வி, ஆண்டு குறைவை தருவாரா? இந்த வார்த்தை நன்றாக கவனிப்பார்கள். நான் குறைவை கட்டளையிட்டேன், குறைவில்லாமல் நடத்துகிறவர். அதைத்தான் ஆண்டுடைய வாக்கு தத்துவம். ஒரு குறைவின்றி நடத்துகிறீரே, கோடி ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம். தேவன் நீதி உள்ள தேவன், அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். வியாதிகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, ஒரு குறைவு இருக்கிறது. பணக்குறைவு, மனக்குறைவு, ஆரோக்கிய, ஏதோ ஒரு பிரச்சனை தாக்குகிறது. அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு மத்தியில தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வசனத்தை படிக்க, ஆகிலும் நீங்க எவ்வளவு வாழ்க்கையில பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பரீட்சை மேல பரீட்சை, ஆகிலும் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எண்ணத்தில் திரும்பாமல் போவது என்ன? தேவனுடைய முதல் குறிப்பு சொல்லுகிறார், தேவையற்ற காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளாதிருங்கள். எது தேவையோ, ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், தேவையானது ஒன்றே. இன்றைக்கு அதுதான் மிக முக்கியம். எது தேவையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தேவையில்லாத காரியங்கள், எனக்கு அது அவசியமில்லாத காரியங்கள், ஊழியங்கள்ல கூட, அன்பு ஊழியர்களே, எது உங்களுக்கு அவசியமோ அதில் மாத்திரம் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத காரியங்களில ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். இத்தனை சொல்லுகிறது, அப்பமில்லாத ஒன்றுக்கு உங்கள் பொருளையும் பயனில்லாத ஒன்றுக்கு உங்கள் நேரத்தை வீணா செலவழிப்பானேன். இன்றைக்கு நம்முடைய நேரங்களையும் பயனற்ற காரியங்கள், சில பேரோட மணிக்கணக்கா பேசுவாங்க, 10 பைசாவும் புரோஜனம் கிடையாது. உங்கள் நேரங்களை வீணாக்காதீர்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா we don't understand. தேவன் சொல்கிறார், நீ ஆயத்தப்பட வேண்டுமானால் முதலாவது எது தேவையோ, எது அவசியமோ, எது முக்கியமோ அதை முக்கியப்படுத்துங்கள். அதுதான் தேவனை சந்திப்பதற்கான முதல் ஆயத்தம். அவர் சொல்லுகிறார் அப்பம். இரண்டாவது தேவன் சொல்லுகிறார் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வு. உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அது சாப்பாட்டை பத்தி தான் பேசுது. உங்களுடைய ஆதாரம், உங்களுடைய அப்பத்துக்கு நான் தான் அதை கட்டளையிட்டேன், அந்த குறைவை கட்டளையிட்டேன். டு டீச் சம்திங். தேவன் நம்மை சில நேரங்களிலே அன்பானவர்களே வனாந்திரத்திலே கொண்டு போய் நம்மோடு கூட பேசுகிறார். வனாந்திரமான வாழ்க்கை, வெறுமையான ஏதோ ஒரு காரியங்கள், அந்த வனாந்திரத்தில் நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். எத்தனை ஒத்துக்கொள்வீங்கன்னு தெரியல. இந்த செழிப்பு உபதேசத்தார் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. தேவன் சொல்கிறார், நான் அதை கட்டளையிட்டேன். திரையில கூட பாருங்கள், நான் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள். அப்ப தேவனை சந்திக்க வேண்டுமானால் நம்பர் 1 அந்த வசனம் சொல்லுகிறது, அதாவது எது அவசியமோ, லேக் ஆஃப் நெசசிட்டிஸ். சில நேரங்களில தேவன் நம்முடைய அடிப்படை தேவைகளை கூட தொடுகிறார். எப்படி ஆகிலும் அவரிடத்துல மனம் திரும்ப வேண்டும், திரும்பி வர வேண்டும். இன்னொன்னு சொல்லுகிறேன், அவருடைய நோக்கம் எல்லாம் கவனிங்கள், அவரோடு இடைப்பட, அவருடைய உறவு, அவரோட நெருக்கம், அவரோடு கூட ஒரு இடைவிடாத ஒரு தொடர்பு, இதைத்தான் தேவன் விரும்புகிறார்.
உன் உறவை விரும்புகிற ஆண்டவர். உங்களுக்கு ஒருவேளை ஓகம் தேவையா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. பேதுருவுக்கு மீன் தேவை, ஆனால் ஆண்டவருக்கு பேதுரு தேவை. எனவேதான் ஒன்றுமில்லை, அது தேவனே செய்து நாமோதும் பிரயாசப்பட்டு ஆகிலும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்படியானால் அந்த ஒன்றும் அகப்படவில்லை என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இதே வசனம் சொல்லுகிறது, நீதிமானை அவர் பசியினால் வருந்த விடார். ஒரு நாளும் அவர் பசியினால யாரை வருந்த விடுகிற தேவன் அல்ல. அப்படியானால் அதற்கு என்ன காரணம்? தேவனோடு கூட இன்னும் நல்மனம் பொருந்தாதது. இரண்டாவது சொல்லுகிறார், தேவன் ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் 4:7 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை திரும்ப திரும்ப அந்த சொல்லுகிறார். 4:7-8 வசிக்கிறேன், கேளுங்கள். 4ஆம் அதிகாரம் 7. எதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். அடுத்த வார்த்தை, ஒரு பட்டணத்தில் மழை பெய்யவும் அந்த பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. அடுத்த வார்த்தை 8ஆம் வசனம், 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்வதில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள். என்னுடைய கருத்து உங்களுக்கு ஆவியானவர் புரிய வைப்பாராக. அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், தேவன் சொல்கிறது, கவனியுங்கள், உங்கள் சூழ்நிலைகளை பாருங்கள், சுற்றுப்புறத்தை பாருங்கள். சில நேரங்களிலே பார்க்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிறார், இவரை ஆசீர்வதிக்கிறார், அவர் நன்றா இருக்கிறார், இவர் நன்றா இருக்கிறார். அந்த வசனத்துல பாத்தீங்களா, ஒரு நிலம் நன்றாய் விளைகிறது, ஒரு நிலம் நன்றாய் விளையவில்லை. ஒரு இடத்துல செழிப்பு இருக்கிறது, இன்னொரு செழிப்பு இல்லை. அவர் மேன்மையா இருக்கிறார், நான் மேன்மையா இல்லை. அது எதை காட்டுகிறது சொன்னா, சூழ்நிலை மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். அந்த வார்த்தை திரும்ப நான் படிக்க கேளுங்கள். அதாவது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அலைந்தும் திரிந்தும் அவர்கள் தாகம் தீர்க்கப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அதுதான் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்துல மனம் திரும்பாமல் போனீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, டோன்ட் envy about the surroundings. மற்றவங்களை பார்த்து நீ பொறாமப்படாதீங்க. அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நான் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் நான் பண்ணினேன். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று புரியவில்லை. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பொறாமப்படாதீங்க, முறுமுறுக்காதீங்க, டோன்ட் கம்ப்ளைண்ட். ஊழியங்களை கூட பாருங்களேன், என்னோடு வளர்ந்தார், என்னோடு ஊழியம் செய்தார், என்னோடு கூட அவர் ஆரம்பித்தார், இன்றைக்கு சிறப்பா இருக்கிறார். உண்மைதான். காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஆதங்கம், தேவனோடு அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பு, அந்த உறவு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, நேற்று வந்தவர் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறார். நம்முடைய தமிழகத்துல முகம் தெரியாத அநேகர் இன்றைக்கு பிரபலமா இருக்கிறார்கள். எப்படி அரசியல்ல முகம் தெரியாதவர்கள் இன்னைக்கு பிரபலமா இருக்கிற, அது அரசியல். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல நாம் கேட்டிராத பார்த்திராத அநேக இளம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். நல்லது. ஆனால் ஒன்று, நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் மின்னலை போல வந்து மின்னலை போல மறைந்து விடுகிறார்கள். மிக பரிதாபம். அதாவது ஜோராய் ஓடுவது முக்கியம் அல்ல, சீராய் ஓடுவது முக்கியம். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், டோன்ட் envy about the surrounding. மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவர்கள் அப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், வேண்டாம். 73ஆம் சங்கீதம், அங்கே ஆசாப் அடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் இப்படி இருக்கிறார், அவருக்கு வியாதி இல்லை, அவருக்கு வறுமை இல்லை, அவர் இழந்திருக்கிறார்கள், பெருமை சரப்பணியை போல மூடிக்கொள்ளுகிறது. எல்லாம் உண்மைதான். அதை விட உங்கள் தேவன் நல்லவர், உயர்ந்தவர், சிறந்தவர், உன்னதமானவர் என 2வது குறிப்பு. ஆகிலும் நீங்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. என்னுடைய இன்னொரு குறிப்பு சொல்லுகிறேன், தேவத்திற்காகத்தான். அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய உறவு, அவரோடு நெருக்கம், அவரோடு இருக்கிற பழக்கம். இதைத்தான் இதில் வாசிக்கிறோம். நீர் அவரோடு பழகி, அவருடைய விருப்பம் எல்லாம் அவரோடு பழக வேண்டும். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, தேவனோடு பழகுவதற்கு நேரம் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஊழியம் முக்கியம் அல்ல, உறவு மட்டுமே முக்கியம். என்னுடைய 3வது குறிப்பு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே தேவன் சொல்லுகிறார், கவனிங்க. அதாவது உங்கள் செழிப்பு நிரந்தரம் அல்ல, கர்த்தர் நிரந்தரம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வார்த்தை
இப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவு மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்பு அரித்து போட்டது. இங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் வரும். அதாவது, உங்கள் செல்வத்திலே மேன்மை பாராட்டாதிருங்கள். ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, எதை குறித்து மேன்மை பாராட்டாதிருங்கள். இன்னைக்கு அதைத்தான் மேன்மை பாராட்டுகிறோம். வாசிக்கிறேன் கேளுங்கள். சோலைகள், திராட்சை தோட்டங்கள், அத்தி மரங்கள், ஒலிவு மரங்கள் மிகுதியானது. ஆனால் அது என்ன செய்கிறதா? பச்சைப்பு அரித்து போடுகிறது. இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பார்களே, இந்த செழிப்பு நிரந்தரம் அல்ல, கர்த்தர் நிரந்தரம். திரும்ப நீ அதைத்தான் எல்லாம் பிரயாணப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, ஆவுக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. ரொம்ப பேருக்கு அது புரியல. இன்னைக்கு a spiritual blessing always lead into material blessing. பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தர வாய்ப்பே இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒலிவு மரம், திராட்சை தோட்டம், அழகான ஒரு வார்த்தை, சோலைகள், அத்தி மரங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவு மரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் இல்லையே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு எல்லாம் சிறப்பு, தேவன் இல்லையே. திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் சொன்னதே சொல்லுகிறேன், முதன்மையானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முதன்மையானவரை மேன்மைப்படுத்துங்கள். நல்லது, ஒலிவு மரம் நல்லது, சோலைகள் நல்லது, அத்தி மரங்கள் நல்லது, வசதிகள் நல்லது, வாய்ப்பு நல்லது. அதை விட கர்த்தர் நல்லவர். அங்கே அடிக்கடி வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த 5 முறை சொல்லுகிறார். ஆகிலும் நீங்கள் என்னிடத்திலே மனம் திரும்பாமல் போனீர்கள். A call to repent. திரும்பி வா. முதலாவது சொன்னேன், எது தேவையோ அதை முக்கியப்படுத்து. 2வது, சூழ்நிலைகளை பார்க்காதே. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். ஒரு வயல் விளைகிறது, இன்னொரு வயல் விளையவில்லை. ஒரு நன்றாக இருக்கிறார் என்ற சூழ்நிலை. டோன்ட் லுக் தி சரௌண்டிங்ஸ். அழைத்தவரை பாருங்கள். எத்தனை திரும்ப அடிக்கடி சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவன் அழைத்தேன். நீங்க அடுத்தவங்களை பார்க்காது. திரும்ப திரும்ப கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். உங்க கண்கள் அவர் மேல் மட்டும் பதிட்டு. ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். ஊழியங்களில 2 பேர் ஊழியத்தில் நன்றாய் இருக்கிறார்கள், நன்றாய் பழகுகிறார்கள், ஒன்றாய் ஆரம்பிக்கிறார்கள். ஒருவரை கர்த்தர் உயர்த்தும் போது அடுத்தவருக்கு பொறாமை, அவரை குறித்து தீமையாய் எழுதுவது. இன்றைக்கு அது நவீனமயம். அதாவது இன்றைக்கு ரொம்ப சரளமாகிடுச்சு. அரசியல்ல கூட என் கூட இருந்தவர், நான் தான் அவரை சென்னைக்கு கொண்டு வந்தேன், நான் தான் அவரை படிக்க வைத்தேன், நான் தான் அவர் ஊழியம் தந்தேன். Let it be. ஆனால் ஆஸ்வதிக்கிற கர்த்தர் அல்லவா? டோன்ட் லுக் தி சரௌண்டிங்ஸ். 3வது சொல்ல விரும்புகிறேன், டோன்ட் லுக் தி ப்ராஸ்பரிட்டிஸ். செழிப்பையே மார்க்காது. செழிப்பை பார்த்துத்தான் லோத்து ஒன்றுமில்லாமல் போனான். இப்படி சொன்னா புரியும். Your prosperity can be reversed. உடைய செழிப்பு ஒன்றுமில்லாமல் போகும். எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். செல்வ சீமாங்களா வாழ்ந்த பலரை உலகத்திலேயும் ஆன்மீக உலகத்திலையும் பார்த்திருக்கிறேன். பிரம்மாண்டமாய் வாழ்ந்தவர்கள், சிறப்பாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போனார்கள். அவருடைய சந்ததி ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். ஊழியங்கள கூட ஒரு காலத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள், சிறப்பாய் இருந்தவர்கள், அதை இன்றே பார்க்கிறேன். ஏழ்மையா இருந்த ஊழியர்கள் உடைய சந்ததி இன்றைக்கு சிறப்பாய் இருக்கிறது. ஆத்மாவிலே, எண்ணிக்கையிலே, பொருளாதாரத்தில அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, God can reverse your prosperity. அதை நம்பாதே, கண்ணை நம்பாதே. சொன்னார், அது உன்னை ஏமாற்றும், இருள் ஏமாற்றும், பணம் ஏமாற்றும். அது ஒரு காணல் நீர். நல்லது, பயன்படுத்து. வசதிகளை பயன்படுத்துங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, ஒளிவு தொப்புகளை பயன்படுத்துங்க, அதாவது அத்திமரங்களை பயன்படுத்துங்க, திராட்சை தோட்டங்களை பயன்படுத்துங்க. உங்கள் சோலைகளை பயன்படட்டும் ஆண்டவருக்காக. ஒரு துக்கமான ஒன்று, உங்கள் படிப்பு அவருக்கு பயன்படட்டும். உங்களை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். உங்கள் பொருளாதாரம் அவருக்கு பயன்படட்டும். உங்கள் திறமைகள் அவருக்கு பயன்படட்டும். நீங்கள் அவருக்கு பயன்படுங்கள். God can reverse your prosperity. God can reverse your position. இது கடினமான வார்த்தை தான்.
ஆனால் தேவனாலும் அவர் சொல்லுகிறார், அது எல்லாம் ஒரு நாள் இல்லாமற் போகும். திராட்சை தோட்டங்களும் அத்தி மரங்களும் சோலைகளும் இல்லாமற் போகும். திரும்ப தந்தவர்களை விட தந்தவர் பெரியவர். தந்தவரை மேன்மைப்படுத்துங்கள், தந்தவரை கனம் பண்ணுங்கள். 4வது சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுடைய சந்திப்பை வீணாக்க வேண்டாம். 4:10 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். இது நல்ல வார்த்தை இல்லை. பொதுவாக கடினமான வார்த்தைகளை எந்த ஊடகத்தில் யாரும் பேசுவதில்லை, அது யாரும் விரும்புவதில்லை. உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களின் நாற்றத்தையும் உங்கள் நாசிகளின் ஏற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், கவனிங்கள், கொள்ளை நோயை அனுப்பினேன், வாலிபர்களை கொன்றேன், குதிரைகளை அழித்தேன். இதனுடைய ஆரம்பத்துல சொன்னது போல, அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் அனுமதிக்கிறார். அந்த வார்த்தை படித்து பாருங்கள். குதிரைகளை, வாலிபர்களை, சில நேரங்களிலே தேவனுடைய சந்திப்பை நாம் புரிந்து கொள்வதில்லை. சில இழப்புகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது. அந்த வார்த்தையை திரும்ப ஒரு முறை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை, நான் அனுப்பினேன், நான் செய்தேன், உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன். அடுத்த வார்த்தை, ஆகிலும் நீங்கள் அதை அறியாமல் உணராமல் என்னிடத்துல மனம் திரும்பாமல் போனீர்கள். எத்தனை பெரிய துக்கமான வேதனையான காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சந்திப்பை விட்டு விடாதிருங்கள். அவங்க சந்திப்பதற்கு பல கோணங்களை விரும்புகிறார். God wants to visit you. God wants to have an intervention in your life. He wants to encounter. உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஒருவேளை துன்பத்தின் மத்தியில், துயரத்தின் மத்தியில், அந்த வசனம் அடிக்கடி சொல்லுகிறது, அடிக்கடி இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் yet you have not returned yet, இந்த முறை 5 முறை இந்த வார்த்தை வருது. ஆகிலும் ஆகிலும் ஆகிலும். 5வது சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய அந்த பராமரிப்பு. 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 11ஆம் வசனத்துல, சோதோமையும் குமாராவையும் தேவன் கவித்து போட்டது போல உங்களை கவித்து நான் போட்டேன், ஆகிலும் அக்கினியின் பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள், என்னிடத்துல மனம் திரும்பாமல் போனீர்கள். இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய எத்தனையோ நேரங்களில மார்வலஸ் ப்ராவிடன்ஸ், பல நேரங்கள் அற்புதமாய் தேவன் நம் நடத்தினார். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆச்சரியமே, அற்புதமாக நடத்தினார். அந்த வசனங்களை புரிய நினைக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது அக்கினியிலிருந்து உங்களை நான் தூக்கி எடுத்தேன். கொடுக்க தலைப்பு என்னவென்றால், God's provision, God's protection, God's providence. இதெல்லாம் செய்தேன். இத்தனையோ அக்கினி இருந்து, அப்படியானால் அவர் அக்கினிக்குள்ளே வந்தார். எல்லாம் செய்தேன், but still yet you have not returned unto me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, முதல் குறிப்பு, lack of necessity. எது தேவையோ அதை முக்கியப்படுத்துங்கள். 2வது, சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். சூழ்நிலையும் ஒரு பெரியவர். 3வது, அன்பானவர்களே, செழிப்பு முக்கியமல்ல, தந்தவர்கள் முக்கியமல்ல, தந்தவரே முக்கியம். 4வது குறிப்பு, தேவனுடைய சந்திப்பை அற்பமாய் எண்ணாதிருங்கள். உன்னதத்தின் அருணோதை உங்களை சந்திக்க விரும்புகிறார். Don't despise the visitation of God. 5வது குறிப்பு, தேவனுடைய அந்த பாதுகாப்பு, the providence. உங்களை தூக்கி எடுத்தாரே, ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில், உதவரற்று போகையில், அலைகடல் கடுத்து நடுவழி தடுத்து கரம் பிடித்த கர்த்தர் அவர். ஒன்றுமில்லாத நிலையில் நம்மை தூக்கி எடுத்தாரே, நன்றி சொல்லுவோம். அவர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு,
செழிப்பை நம்பாதே, சூழ்நிலைகளை பார்க்காதே, அது எது தேவையில்லையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. அதாவது என் சந்திப்பை அற்பமாய் எண்ணாதே. நான் சந்தித்த நான் செய்த உபகாரங்களை மறந்து போகாதே. அக்கினிலும் உன்னை தூக்கி எடுத்தேன். டோன்ட் ஃபர்கெட் மை ப்ரொவிஷன், டோன்ட் ஃபர்கெட் மை ப்ராவிடன்ஸ், டோன்ட் ஃபர்கெட் மை ப்ரொடெக்ஷன். மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிற வார்த்தை, திரும்ப திரும்ப என் சந்திப்பை விட்டு விடாதே. ஒரு முறை சந்திப்பார். தேவன் சந்திக்கும் காலம், உன்னை சந்திக்க விரும்புகிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. அடிக்கடி தொலைக்காட்சியை பார்க்கிறோம். அவரை சந்திக்க போய் அவர் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார். ஒரு நாளும் தேவனை சந்திக்க போய் ஏமாற்றத்தோடு ஒருவரும் திரும்பி வந்ததில்லை. உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். எப்போதும், எல்லா நேரங்களிலும். மிக தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம். இவர் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இல்லை, அவரை சந்திக்க வாய்ப்பு இல்லை, ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார். இப்படி இவர் அல்ல. அவர் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் சந்திக்கலாம், எந்த நிலையிலும் அவர் சந்திக்கலாம். உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற கர்த்தர் அவர். எனவேதான் சொல்லு, நீ ஆயத்தப்படு அப்படின்னு. அவர் ஆயத்தமா இருக்கிறார் உன்னை சந்திக்க, உன் தேவைகளை சந்திக்க, உன் வாழ்க்கையை சந்திக்க, உன்னை உயர்த்த. இஸ் ரெடி, பட் யூ ஹேவ் டு பி ரெடி. அதைத்தான் ஆங்கிலத்துல prepared to meet your God. உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள், அநேகர் ஆயத்தமாக்குங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை சந்திக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும். ஆண்டவரை எது முக்கியமா முக்கியப்படுத்த, அந்த செழிப்பை முக்கியப்படுத்த அல்ல, அதெல்லாம் மாறும். உடைய சந்திப்பை முக்கியப்படுத்த, உடைய வார்த்தையை முக்கியப்படுத்த, நீ நடத்தும் பாதைகளை முக்கியப்படுத்த, தி விசிட்டேஷன் ஆஃப் காட். எங்களை சந்திக்க விரும்புகிறீரே, அந்த சந்திப்பை நாங்கள் முக்கியப்படுத்த இரக்கம் செய்யும். சூழ்நிலைகளை பார்த்து, மனிதர்களை பார்த்து, உன்னுடைய விளம் நன்றாக விளைகிறது, உன்னுடைய விளையவில்லை, ஒரு இடத்தில் ஆசீர்வாத மழை, இன்னிடத்துல மழை இல்லை. நாங்கள் யாரை பார்த்து பொறாமப்பட வேண்டாம். உண்மையே பார்க்கிறோம். அவர்களை செழிக்க பண்ணினவர், அவர்களை வாழ வைத்தவர், அவர்களை உயர்த்தினவர் எங்களை உயர்த்த முடியும். உன்னுடைய சந்திப்பு, உன்னோடு இருக்கிற அந்த உறவில இன்னும் பலப்பட, விளத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே காணப்பட கர்த்தர் எங்களுக்கு சகாயம் பண்ணும். அன்பின் கரங்களிலே எங்களை தாழ்த்து வைப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும், இடைபடும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு இந்த செய்திகளை அனுப்பி அவர்களும் ஆஸ்வதிக்கப்பட இந்த ஊழியத்தில் நீங்களும் பங்குதாரராய் மாறுங்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை முடிந்தால் தாங்குங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.